பார்த்து சில போது அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், இவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டான், சத்தியம் வல்லாஹி அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் கோவத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் செய்கின்ற அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு தவறு அல்லது அவர் சமூகத்தில் அவருடைய பாவங்கள் தவறுகளை வைத்து அல்லாஹ் மீது ஆணையாக இவருக்கு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இன்னாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஒருவர் சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்வானாம், அல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், மன் தல்லதி யதஆல்ல அலைய அல்லா அக்ஃபிர லி ஃபுலானின் ஃபஇன்னி கத் கஃபர்து லஹ் வ அஹ்பத்து அமலக். யாராவது ஒருவர் என் மீது சத்தியம் செய்து இன்னாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று, அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்து இன்னாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால், யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானோ அந்த மனிதனுடைய பாவத்தை, யாரை பேரை சொல்லி இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னானோ அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். யார் சத்தியம் செய்தானோ அவனுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். இது ஹதீஸுல் குதுசி, ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது முஸ்லிமிலே பதிவாகிறது. எனவே ஒரு மனிதனுடைய தவறு ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால், சொன்னவருடைய அமலை அல்லாஹ் அழித்துவிட்டு யாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானோ அவனை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த மனிதனை இவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இவன் சத்தியம் பண்ணி சொன்னானோ அவனுடைய பாவத்தை, அந்த சொல்லப்பட்டவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டு இந்த மாதிரி சத்தியம் செஞ்சு சொன்னானே இவனுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் எமது கையில் இல்லை. பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். எனவே நன்மை தீமையை வழங்கக்கூடியவன் அல்லாஹ். எனவே யாரையும் பார்த்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லது அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகும் அல்லது நீ